அரசு பள்ளிகளை பல வகைகளாக பிரிக்கக்கூடிய திட்டம் மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த திட்டத்தின் சாதக பாதங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசு பள்ளி என்றால் ஒன்றுதான் என்ற நிலை மாறி அதிமுக ஆட்சியில் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி அவை மாதிரி பள்ளிகள் என அழைக்கப்பட்டன. இதேபோல திமுக ஆட்சியிலும் மாவட்டத்திற்கு ஒரு பள்ளியில் அனைத்து வசதிகளையும் மேம்படுத்தி சிறப்பு பள்ளிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் இருந்து 28 பள்ளிகளை தேர்வு செய்து 171 கோடி ரூபாய் செலவில் தகைசால் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் வகுப்பறைகள், விளையாட்டு பயிற்சி, இசை, நாடகம் போன்ற கலை பயிற்சி, வாசிப்பு இயக்கம், ஆய்வகங்கள் மற்றும் படைப்பாற்றலை வளர்ப்பதற்கான வசதிகளுடன் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு அரசு பள்ளிகளை 4 வகைகளாக பிரிப்பது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. 10ஆம் வகுப்பில் 400க்கு மேல் மதிப்பெண் பெறும் மாணவர்கள் தேசிய திறனறிவு தேர்வு ஆகியவற்றில் நல்ல மதிப்பெண் பெறும் மாணவர்கள் மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்பட இருப்பதாக கூறப்படுவதற்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நம்ம இந்த மாதிரி செலக்டிவ் கிரவுட் எடுத்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம மற்ற சில்ட்ரனை நம்ம அதான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போறாங்க. அவங்கள நம்ம விட்டுட்டு இந்த சில்ட்ரனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுங்கிறது கரெக்ட் கிடையாது. எல்லோருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சமதளத்தை நம்ம அமைத்து கொடுக்க வேண்டியதுதான் கல்வியோட முக்கிய பர்பஸ். நம்ம கேட்டகரைஸ் பண்ணும்போது சிலர்களை புறந்தள்ளி இவங்களுக்கு வராது, ஏன்னா ஒரு பிள்ளை 9th 10th வரைக்கும் கூட மார்க் வாங்கிக்க மாட்டாங்க, திருப்பி 11th கம்ப்ளீட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த குழந்தைய நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம கல்வியிலேருந்து அவங்களை புறந்தோம். இந்த குழந்தைகளை நம்ம தரவரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மதிப்பெண்களை தாண்டி கிடைக்குமா என்றும் சாதாரண பள்ளிகளின் நிலை என்னவாகும் எனவும் கல்வியாளர்கள் கேள்விகளை முன்வைக்கின்றனர். குறிப்பா இந்த பள்ளிகளை இந்த மாதிரி வகைப்படுத்துறதுனால என்ன, சில பள்ளிகள் மூடக்கூடிய சூழல் வரப்படும். ஏன்னா மாணவர்கள் சேர மாட்டாங்க, தனியாருக்கு ஓடக்கூடிய ஒரு சூழலை கிரியேட் பண்றோம். இது கல்வியில நீங்க கல்வியும் மருத்துவமும் இலவசமாக இருந்தால் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி வரும். எல்லாருமே நம்ம வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க, மனித வளத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல நாலேஜை கொடுத்து அந்த நாட்டின் பொருளாதாரத்தை நம்ம இன்னும் பன்மடங்கு பெருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை நீங்கள் கிரியேட் பண்ணுற வழிய இந்த மாதிரி நம்ம பிரிக்க நம்ம நிறைய பள்ளிகளை மூடக்கூடிய அபாயம் ஏற்படும். இந்த குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான ரீசன் இருக்குது. எனக்கு இந்த ஸ்கூலில் போகிற சேரதுக்கு வழி இல்லைன்னா வீட்டில் திட்டி நீ படிக்கவே வேண்டாம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை தொடங்க மத்திய அரசு முன் வந்தபோது அந்த பள்ளியில் அனைத்து மாணவர்களும் சேர முடியாத சூழல் உருவாகும் என கூறி தமிழ்நாடு அரசு அதை ஏற்கவில்லை. ஆனால் மாதிரி பள்ளி, சிறப்பு பள்ளி, தகைசால் பள்ளி என வகைப்படுத்துவதால் அரசு பள்ளி மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை உருவாகும் என ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அனைத்து பள்ளிகளும் இதே செலவில் தரம் மேம்படுத்தப்பட வேண்டும். பள்ளிகளுக்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். மாவட்டங்களிலே ஒரு சில பள்ளிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதற்கான கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு, மிகச்சிறந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது மற்ற பள்ளி மாணவர்களிடையே ஒரு பாகுபாட்டை உருவாக்கும். அனைத்து பள்ளிகளையும் தமிழக அரசு சமமாக நடத்த வேண்டும். சேலம், சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் சிறப்பு பள்ளிகளை ஏற்படுத்தி நன்றாக படிக்கும் மாணவர்களை தேர்வு செய்து தங்குமிடம், உணவு வசதியுடன் நீட், JEE உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதே நேரம் பிற மாணவர்களுக்கு பள்ளிகளில் மட்டுமே பயிற்சி அளிக்கப்படுகிறது. மதிப்பெண் அடிப்படையில் இவ்வாறு மாணவர்களை வகைப்படுத்தாமல் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரமான சமமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன்.